ஆதிக்க பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு தசமகா வித்யாவில் 8வது வரக்குள்ள பகலாமுகியை பத்தி தான் பார்க்க போறோம். இதில் இவளுக்கு கரெக்டா பொருத்தமான ஒரு வார்த்தை என்னன்னாக்கா வெற்றியாளர். ஆனா அவ அப்படி சொல்லப்படலை. பட் ஆனால் இந்த வார்த்தை அவளுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதுல ஒரு பெரிய அமானுஷ சக்தி கொண்டே ஒரு தெய்வம் இவள் தன் பக்தர்களுடைய தவறான கருத்துக்களை எல்லாம் கட்டையால் அடித்து நொறுக்கிடுவாளாம். அவள் தன் எதிரிகளை முடக்கி மௌனமாக்குகிறாள். அவள் பெரும்பாலும் தனது வலது கையில ஒரு கட்டையால ஒரு அரக்கனை அடிப்பதாகவும், அதே நேரத்தில் அவள் இடது கையில் அவனது நாக்கை வெளியே இழுப்பதாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள். இது ஒரு எதிரியை திகைக்க வைக்கும் அல்லது மௌனமாக்குவதற்கு உண்டான ஒரு திறனை உடையதுதான் இந்த இவளுடைய உருவ அமைப்பு. அதாவது ஒரு காலத்துல மதன் என்ற அரக்கன் ஒருத்தன் இருக்கான். அவன் வாக் சித்தி படிக்கிறான். வாக் சித்திங்கிறது என்னன்னாக்கா அவனுக்கு அவன் எது சொன்னாலும் அது உண்மையாகும். அந்த மாதிரி சித்தி என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவனுக்கு கிடைக்கிறது. அவன் அவன் என்ன பண்றான்னாக்கா பெரும்பாலும் அழிவுக்கு தான் அதை பயன்படுத்தான். அப்ப தேவர்கள் இந்த பகலாமுகி கிட்ட போய் உதவியை கேட்கிறப்போ அந்த தேவி அந்த அரக்கனை பிடிச்சி அவனுடைய நாக்கை வெளியில எடுத்து அவனை தான் அந்த சக்தியான இந்த கட்டையில கொண்டு அடிக்கிறான். அதுதான் இவளுடைய உருவமாக நீங்க அந்த மேலக்காட்டில் அந்த படத்துல பார்க்க முடியாது. இதுதான் இந்த பகலாமுனியோட வெளிப்பாடு. இவள் என்னன்னாக்கா ஒரு நன்மைக்கு துணை போகக்கூடியவள் வெற்றியாளர்கள். அதனாலதான் இவள் பகலாமுகி அப்படின்னால வெற்றியாளர் சொல்லப்படுகிறது. மீண்டும் அடுத்த தசமகா வித்யா படுத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.